அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டை ட்ரம்ப் அப்படியே விட்டுறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, இந்த எக்கானமி நார்மலான ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு சில வருஷங்களை கண்டிப்பாக எடுத்துக்கும். ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதல். இதை அகாமடேட் பண்ணி சமாளிச்சுக்கிறதுக்கு எக்கானமிக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். அப்படி இல்லாமல் அவருடைய முடிவுகள்ல இருந்து கொஞ்சம் பின்வாங்குறாரு அல்லது கொஞ்சம் டேரிஃப் ரேட்ஸை குறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் ஏதாவது அவர் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த எக்கானமி கொஞ்சம் ப்ரீத் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரியான சில அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்புடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்கும் பொழுது அவருடைய பேச்சுக்கள் இருந்து சில நேரங்கள் மாறுபட்டு நின்றுருக்காரு. அதனால சில நேரம் நம்ம எதிர்பார்க்கலாம், அறிவிச்சிருக்கக்கூடிய டேரிஃபை நான் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது இல்லை நான் குறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியோ எதிர்பார்க்கலாம். இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டபோனாக நிற்கிறாரு பிகாஸ் ஆஃப் எலான் மஸ்க் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இது இப்போ